Hi all, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரேட் ஜீனியஸ். திஸ் இஸ் நசி, ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் ஜீனியஸா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிபா காயின் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, இதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபா காயினோட கரண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, சிபா காயின்ஸ் மார்க்கெட் அப் ஆகுமா இல்லை டவுன் ஆகுமா, என்னென்னா நடக்க போகுது மார்க்கெட்டில். இப்போ நான் ஆக்சுவலி சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி 9000 பை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ பையிங் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இப்போ நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க. பட் ஐ எம் ஹோல்டிங் தட். நான் சொல்கிறது லாங் டேர்முக்காக ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு டிப்பில் பை பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கிளியரான 50% லெவலில் இருக்க மார்க்கெட் பம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பம்ப் ஆகுமா, அதுக்கான ரீசன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னால் வீடியோஸை அதாவது உங்கள்கிட்ட ஷூட் பண்ணி என்னால் வீடியோஸ் கொண்டு வர முடியல. ஏன்னா என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது கொஞ்சம் கோல்டு, ஸோ மற்றபடி என்னோடய வாய்ஸ் சேஞ்சிங் இதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் தென் கண்டினியூவாக நம்ம பேச்சஸ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கிறதுனால என்னால் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ அதனால் என்னால் வீடியோ போட முடியல. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ லைவ் உங்களுக்கு விடுறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் எபிசோட் பை எபிசோடாக போட்டுக்கிட்டு இருக்கேன். அது என்ன அப்புறம் எபிசோடு, ஸோ நிறையா பேருக்கு அந்த எபிசோட்ஸே என்ன அப்படின்னு புரியல. ஒன்றும் இல்லை, எனக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஃபிட்டை காமிக்கிறதும் சரி, என்னோடய ப்ராஃபிட்டை காமிக்கிறதும் சரி உடன்பாடு கிடையாது. அது இங்கே நான் தெளிவுபட்ட விரும்புகிறேன். ஏன்னா எல்லாருமே செய்கிற தவிர நானும் செய்யக்கூடாது. ப்ராஃபிட்டை காமிச்சு உங்களுக்கு ஆசையை மூட்டி விட்டு நான் உங்களை பெரிய ட்ரேட் ஆகணும்லாம் நான் சொல்லுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் 80% அக்யூரேசி ஃபார் த ட்ரேட். அதாவது நீங்கள் 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 8 ட்ரேட் சக்ஸஸ் பண்ண முடியும். அது சக்ஸஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத என் ஸ்டூடெண்ட்ஸை லைவாக ட்ரேட் பண்ண விட்டு உங்களுக்கு ஃபோர்காஸ்ட்டில் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் எந்த ஒரு ஒளிவு மறைகளுமே உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு தெளிவாக தெரியும். எந்த ஒரு கட் பண்ணுறதோ மற்ற விஷயம் எல்லாமே லைவ் ட்ரேட்ஸ் தான். ஸோ எல்லாமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறவங்க மத்தியில் தான் நம்ம லைவ் ட்ரேட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். லைவ் ட்ரேடில் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் பெரிய சக்ஸஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட கோஆர்டினேஷன், நம்மளுடைய கண்டென்ட் குவாலிட்டி, மற்ற விஷயங்களை தெளிவாக கொடுக்குறோம். இன்னொரு விஷயம் நம்ம உங்களுக்கே தெரியும், ட்ரைனிங் ஃபீ ரொம்பவே லோவாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஃபீ. அதனால நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க, ட்ரைனிங் ஃபீ ரொம்பவே லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. என்னதான் நீங்கள் லோ ஃபீஸு கொடுத்தாலும் அந்த குவாலிட்டி, கண்டென்ட் குவாலிட்டி 3 மந்த் ட்ரைனிங்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, பேட்ச் 9 ஸ்லாட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பேட்ச் 10ல் ஒன்லி 4 ஸ்லாட்ஸ் அவைலபிள். உங்களுக்கு விருப்பம் இருக்குது, எனக்கு ஜனவரி மந்தில் ஜாயின் பண்ணணுன்னா அந்த 4 ஸ்லாட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அவங்க எல்லாருமே பேட்ச் 6 and 7 தான். ஓகேங்களா. இப்போ கரெக்டாக பேட்ச் 8 போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே ரெடி பண்ணி அனுப்புகிறோம். அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸாக நம்ம வெளியே அனுப்புகிறவங்கள நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். ஸோ டைம் ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ, எந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு கோஆர்டினேஷன் கொடுக்கணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்காக சப்போர்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய சக்ஸஸ் எதையும் காமிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆல். ஓகே. அண்ட் தென் இப்போ சிபா காயினுக்கு வரும். ஸோ ஓகே, சிபா காயின் கரண்ட்டாக மார்க்கெட் என்ன நடக்க போகுது, கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் என்னவா இருக்குது, ஒரு பைசாவை ஃபஸ்ட்டு ரீச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக சிபா காயின்ஸ் மேலே தான் போகப்படுது. அதுக்கான ரீசன்ஸ் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, கிராக் அண்ட் எக்ஸ்சேஞ்சில் சிபா காயின் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 lakh ஹோல்டர்ஸ் அதாவது 1 million ஹோல்டர்ஸ் சிபா ரீச் பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய நியூஸ். அதாவது ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது நிறையா பேர் இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஹோல்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்களே ப்ரோ, எனக்கு சிபா காயின் மேலே தானே போகணும், ஏன் கீழே வருது அப்படின்னு நிறையா பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அது ஒன்றும் இல்லை, டெக்னிக்கல் வியூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். எந்த ஒரு மார்க்கெட் இம்ப்ளஸ் மூவ்மெண்ட் கொடுக்கும், அதாவது பையிங் மூவ்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக ஒரு 50% செல்லிங் மூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதனால நான் ஹையில் யாருமே பை பண்ண வேணாம்னு எந்த ஒரு இடத்துக்குமே சொல்லுவேன். பிட்காயின் ஆனாலும் சரி, என்ன அனலைசிஸ் கொடுத்தாலும் நான் ஹையில் பை பண்ணுங்க நான் எப்போவுமே சொன்னது கிடையாது. ஒரு பையிங் மூவ்மெண்ட் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக 50% மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அது நமக்கு தெரியும், எப்போ கீழே இறங்கும், எந்த இடத்துல கீழே இறங்கும் அப்படிங்கிற டிசைடெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட ரைஸ் பண்ணிக்கிட்டே நாங்கள் கொஸ்டின்ஸ், ப்ரோ இப்போ பை பண்ணலாமா, நான் யாருக்கிட்டையுமே சொல்ல, இப்போ பை பண்ணாதீங்க, டிப்புக்கு வரப்போ வேணால் பை பண்ணிக்காங்க அப்படின்னு சொன்னால், நான் அதுக்கப்புறம் நம்ம குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் பார்த்துனீங்கன்னா தெரியும், நான் ஒரு பையிங் எடுங்க அப்படிங்கிற சொன்னால் கரெக்டான டிப்பில் இருந்துச்சு, கரெக்டான சப்போர்ட் லெவல், தெளிவான சப்போர்ட் லெவல், பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். தெளிவான ஒரு பை கொடுத்து மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு.
ஓகேங்களா. ஸோ தெளிவான மார்க்கெட் மூவ் வந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஓகேங்களா. அதே இடம் தான் இப்போவும் சரி, மார்க்கெட் வந்து சிபா வந்து பையிங்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையாவே இருக்குது. பட் இது வந்து உடனே பை ஆகுமா? நிறைய பேரோட கேள்வி எனக்கு. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கே நான் சாப்பிட்டு நாளைக்கே குண்டாகணும்னா அது முடியாது. ரெகுலராக நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் கொடுக்க நம்ம ஒன்று குண்டாக முடியும். அதே ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல. இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த இடத்துல வந்து சர்வீவ் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணணும். இப்போ வந்து நான் சொல்கிறது ஷிபா காயின்ஸ் வந்து ₹1 போகுங்கிறது நாளைக்கே நடந்துறாது. ஓகேவா. ஸோ இட்ஸ் வில் பி டேக் ஏ மோர் டைம்ஸ். ஓகேங்களா. அதாவது உங்களுக்கு வந்து 20 வயசு ஆகுது, நீங்கள் பெரிய பையனாக போகணும், உங்களுக்கு மேரேஜ் போகணுன்னா நீங்கள் குழந்தையா பிறந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும் இது இட்ஸ் வில் பி டேக்கிங் த 25 இயர்ஸ் 26 இயர்ஸ் ஆகுது மேரேஜ் பண்ணணும். ஏன் அப்போ அந்த 26 வருஷம் நீங்கள் வளர்ந்து அதோட மனப்பக்குவங்கள்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ ஒரு மேரேஜுக்கே நம்ம வந்து ஒரு 26 இயர்ஸ் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து மேரேஜ் பண்ண முடியும். உடனே 20 இயர்ஸில் வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு மெச்சூர் இருக்காது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதே மாதிரி தான் எடுத்த உடனே சிபா வந்து பம்ப் ஆகிடாது. இட்ஸ் வில் பி லாங் டேர்ம். ஓகேங்களா. இப்போ நான் சொல்கிறது வந்து லாங் டேர்முக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்குது. டோஜி சிபாவை வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயம் வந்து தே வில் பி அப்டேட். ஸோ வாய்ப்புகளை வந்து நிறையா வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மார்க்கெட்டுக்குள்ளே. இதுதான் நடக்கும், இதுதான் நடக்காது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ என்னோடைய கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் சிபா வந்து ஒரு நல்ல பீக்குக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா நிறையா வந்து கம்யூனிட்டி வந்து சிபாவில் பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இலான் மாஸ்க்கு நான் சிபா காயின் வாங்கலைன்னு சொல்லியும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே சிபாவில் இல்லை. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிபா என்ன தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்கான். ஸோ அந்த அளவுக்கு கம்யூனிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1 மில்லியன் ஹோல்டர்ஸ் வந்து ரீச் ஆகிடுச்சு. அப்புறம் கிராக்கன் எக்ஸ்சேஞ்சு, இன்னும் வந்து ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்செலாம் லிஸ்ட் ஆகலை. ஆனால் அந்த இடத்துல வந்து சிபா டீமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சிபாவுக்கு ராபின்ஹுட் தேவையில்லை, ராபின்ஹுட்டுக்கு தான் சிபா தேவை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஷிபாவுக்கு ராபின்ஹுட் தேவையில்லை, ராபின்ஹுட்டுக்கு தான் ஷிபா தேவை அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டில் வந்து ஃப்ளக்சுவேஷன் நடந்துருக்கு. ப்ராப்பரான டெக்னிக்கல் வேவை சிபா வந்து தெளிவாக ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஒரு சல்யூட் அடிக்கலாம். ஓகேங்களா சிபாவுக்கு. ஸோ அன்னைன் பண்ணிங்க அப்படின்னா விட்டு அந்த இப்போ கூட வந்து ரீசெண்ட் அப்டேட் வந்து இன்னும் வந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வரல. அதாவது சிபா வந்து மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்டோட வந்து டைப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. பட் இது இன்னும் அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ யாரும் வந்து ஃபஸ்ட்டு நம்ப வேணாம். ஸோ இட் வில் பி பாசிபிள், இட் வில் பி அனௌன்ஸ். ஓகேங்களா. ஸோ டேரக்ட் அஃபிஷியல் அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் அவங்க சொன்னால் மட்டும்தான் வரும். ஓகேங்களா. ஸோ அது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு, டெஸ்லா வந்து சிபா காயின்ஸ் அக்செப்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இல்லை. ஸோ எல்லாமே வந்து சும்மா ரூமர்ஸாக தான் போயிட்டு இருக்கே தவிர இன்னும் வந்து எந்த ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டுமே வரலை. ஸோ யாருமே வந்து அந்தந்த விஷயங்களை வந்து நம்ம வேணாம். ஸோ ஏதாவது அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா ஐ வில் பி அப்டேட். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சிபா டிப்பில் இருக்கோ அந்த அளவுக்கு பை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு டிப்புக்கு வரணும் முடிஞ்ச அளவுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எடுத்து பாருங்கள். ஏன்னா லோ ப்ரைஸில் இருக்கான். பை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல ஒரு நல்ல பீக்கு. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணுங்கள். சரி அந்த 3 வருஷம் டைமில் நான் என்ன ப்ரோ பண்ணுறது, நான் வந்து ஏர்னிங்க்கு என்ன பண்ணுன்னா சிபா காயின்ஸை ஸ்டேக் பண்ணுங்கள். ஒரு அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டேக்கிங் பண்ணுறப்போ ஒரு ப்ராஃபிட்ஸும் வந்துக்கிட்டு இருக்குது, இதுவும் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்போ நிறையா உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கும். நீங்கள் ஸ்டேக் பண்ணுறதுனாலே வந்து நீங்கள் வந்து ஒரு 1 லேக்லேருந்து 2 லேக் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் காயின்ஸு. ஸோ அதனால் வந்து ஸ்டேக் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சிபா காயின்ஸை பற்றி நான் சொல்லணும் அப்படிங்கிறது விருப்பப்பட்டது. நான் எல்லாமே தெளிவாக நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ சிபா காயின்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லணும்னா 1 ரூபி வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குயா. 10 rupees கூட போகலாம். பட் நீங்கள் அதுக்கான வெயிட் பண்ணுற டைம் இருக்கணும். ஒன்றும் இல்லை. அஸ் எக்ஸாம்பிள் பிட்காயின் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து $1 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010. இப்போ 2021 10 இயர்ஸில் வந்து இப்போ இந்த அளவுக்கு பீக்கு கொடுத்துருக்கு. ஸோ அந்த 10 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தா மட்டும்னா இப்போ ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்க முடியும். அந்த 10 வருஷம் வெயிட் பண்ணலன்னா இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியாது. அதுதான். ஸோ அதே ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து சிபா காயினுக்குமே சரி நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய கிடையாது. அது 5 வருஷமாக இருந்தாலும் சரி 10 வருஷமாக இருந்தாலும் சரி இட் வில் பி பாசிபிள். ஓகேங்களா. நிறையா பேர் சொல்கிறாங்க ப்ரோ நான் வந்து 10 வருஷம் வெயிட் பண்ணுவேன், அதுக்குள்ளே கிரிப்டோ பேன் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன வந்து கேட்ட ஒரு விஷயம், ப்ரோ கிரிப்டோ பேன் பண்ண போகிறாங்க நான் என்ன பண்ணிக்கிறேன். ஸோ அஃபிஷியலாக நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ வந்து பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே வந்து கிடையாது ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னு சொன்னேன்னா இந்தியாவில்
அதாவது எப்படி 20 to 30% பீப்புள்ஸ் வந்து கிரிப்டோ வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவ்வளோ சீக்கிரம் வந்து பேன் பண்ண முடியாது. பேன் பண்ணுனா ஸோ இந்தியன் பொருளாதாரமே சரிவுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. அதாவது ஒரு பிக் கிராஷ் வந்து பார்க்கும் சரிங்களா. அதாவது இந்தியன் ஷேர் மார்க்கெட்டே கிராஷ் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு ஃபண்ட் வந்து கிரிப்டோஸில் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பேன் பண்ண மாட்டாங்க. வேணும்னா ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி தான் ரெகுலேட் பண்ண போதாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் டைம் இப்போ வந்து டாக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெகுலேட் பண்ணுவாங்க. அப்படியே பேன் பண்ணாலும் என்ன அதை பேன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கிரிப்டோ கரன்சி, அதாவது கவர்மெண்ட்டால் அசஸ் பண்ண முடியாத கிரிப்டோ கரன்சிஸை பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர அந்த மாதிரி கரன்சி வந்து நம்ம வந்து ஆக்சுவலி சொல்லவே மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து அஃபிஷியலான கரன்சி மட்டும்தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காது. அதனால வேறு எந்த ஒரு ப்ராபபிலிட்டியுமே இருக்காது. ஸோ இதுதான் ப்ராசஸ், இப்படி தான் வந்து நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ சிபா காயின்ஸ் வந்து கண்டிப்பாக பேன் பண்ண மாட்டாங்க. சிபா காயின்ஸில் ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பை பண்ணி நீங்கள் வந்து லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணுறது நல்லது. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனவே until then bye bye, take care all.